பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளோடு கூட அநேக தேவ பிள்ளைகள் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை இந்த உலகத்திற்கு ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை நாம் கேட்க கேட்க நமக்கு ஒரு மாபெரும் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஒரு பாடல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த யூடியூப் நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றபடி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறவாமல் பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், அழுத்துங்க. அப்போ தான் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தை சேனல் மூலமாக நம்ம கேட்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது இந்த நாளில் கூட அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த சத்திய நித்திய வார்த்தை ஊழியங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. நிறைய ஊழியத்தினுடைய தேவைகள் உண்டு. என்னுடைய குடும்பத்துக்காகவும் ஊழியத்தினுடைய அநேக தேவைகளுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்கள் அன்பாக நினைவு கூறும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு பாடல். பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம் கிருபை உன்னை விட்டு விலகாது என்றுரைத்த என் இயேசு தேவன் சொல்லொரு நாளும் உறங்காது உறங்காது உறங்காது. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், 2 3 பேர்கள் உன்னாமத்தில் இருக்கும் இடத்தில் நீர் வருவீர். 2 3 பேர்கள் உன்னாமத்தில் இருக்கும் இடத்தில் நீர் இருப்பீர். இதயமோ உம்மை நினைத்திருந்தால் இன்பமயாவியில் நிரப்பிடுவீர். இதயமோ உம்மை நினைத்திருந்தால் இன்பமயாவியில் நிரப்பிடுவீர். இன்னல்கள் நீங்க உம்மை அழைத்தால், இன்னல்கள் நீங்க இன்னல்லை நீங்க உண்மை அழைத்தால் அண்ணலின் இயேசுவே நீர் வருவீர். அண்ணல் இயேசுவே நீர் வருவீர். பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம் கிருபை என்னை விட்டு விலகாது என்று உரைத்த என் இயேசு தேவன் சொல்லொரு நாளும் உறங்காது உறங்காது உறங்காது. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ஆறுகளை நான் கடக்கின்ற போதும், அக்கினி என் மேல் சூழ்ந்திட்ட போதும், ஆறுகளை நான் கடக்கின்ற போதும், அக்கினி என்னை சூழ்கின்ற போதும், அங்கே அருகே வந்திடுவீன். அழிவில் என்னை தாங்கிடுவீன். அங்கும் அருகிலே வந்திடுவீர். அழிவில் என்னை காத்திடுவீர். ஆண்டவர் இயேசு என்று அழைக்கும் என் மனமே, ஆண்டவர் இயேசு என்று ஆண்டவர் இயேசு என்று அழைக்கும் என் மனமே, அரவணைக்கும் உந்தன் அன்பு கரமே, அரவணைக்கும் உந்தன் அன்பு கரமே. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் பர்வதங்கள்
நிலை பெயர்ந்தாலும் உம் கிருபை என்னை விட்டு விலகாது என்று உரைத்த என் இயேசுதேவன் சொல்லொரு நாளும் உறங்காது உறங்காது உறங்காது. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்கு உண்டான இரகசியமானதை இங்கே சொல்லுகிறார். தேவ பக்திக்குரிய இரகசியமானதை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு இங்கே எழுதுகிறார், தீமோத்தேயுக்கு தெரியப்படுத்துகிறார். தேவ பக்திக்குரிய உண்டான இரகசியத்தை, என்ன ஒரு இரகசியம் என்னவென்று சொன்னால், யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளதாக இருக்கிறது. மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவராக விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன் என்றும், பாவிகளுக்காக அவர் சிலுவிலே அவர் மரிக்க வந்த தேவகுமாரன் என்றும், அவர் சிலுவிலே ரத்தம் சிந்தும்படியாக மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றும் இந்த உலகத்தில் அவர் விசுவாசிக்கப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உலகத்திலே வந்து பிரசங்கிக்கப்பட்டு, ஆவியிலே விளங்கப்பட்டு, அவர் தேவ தூதர்களாலே காணப்பட்டு, அவர் புறஜாதியிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டு, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மகிமையிலே அவர் காணப்பட்டார். ஆகினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரகசியமானது இதுதான். அனாதி காலம் முதல் தேவனுடைய திட்டம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியிலே அவர் அனுப்பும்படி திட்டமிட்ட அந்த திட்டத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றும்படியாய் இந்த உலகத்தில் அவர் வந்தார். ஆகினால ரட்சிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் நாமும் கூட மகிமையை அடையும்படியாக, அந்த மகிமை உள்ள ஒரு வாழ்க்கையை அடையும்படியாக அந்த இரகசியமானதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார். ஆகினால அவருக்கு மகிமை உள்ள பிள்ளைகளாக அவர் நம்மளை தெரிந்து கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே அவர் வரும் பொழுது நாம் எல்லாரும் மகிமையிலே ஆண்டவரை நாம் காணப்படுவோம். ஆகிய இந்த அருமையான வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த இரகசியமானதை அவர் பிரசங்கிக்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், ஆவியிலே அவர் வெளிப்பட்டார், மாம்சத்திலே அவர் கொலை உண்டார், அவர் ஆவியிலே மகிமையிலே அவர் பரலோகத்திற்கு ஏறெடுக்கப்பட்டார். நாமும் கூட ஆண்டவருடைய வருகைக்காக அந்த மகிமையிலே எடுத்துக்கொள்ளும்படியான ஒரு காலங்களையும் நேரங்களுக்காகவும் நாம் காத்திருப்போம். நீதி உள்ளவர்களாய் நாம் கர்த்தருக்காக வாழ்வோம்.
பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையாக நாம் வாழ்வோம். அவருடைய ரட்சிப்பிலே நாம் முடிவு பரிந்தும் நிலைத்திருப்போம். அநேகருக்கு நாம் சாட்சியாக இந்த உலகத்தில் ஜீவிப்போம். மகிமையிலே ஒரு நாளைக்கு நாம் பரலோக ராஜ்யத்திற்கு சென்றடைவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வார்த்தை நாம் கேட்டு அதன்படி நாம் நடக்கும்பொழுது கர்த்தர் நம்மளை பிரியமுள்ள பிள்ளைகள் என்று ஆண்டவர் நமக்கு சாட்சி கொடுப்பார். ஜெபம் செய்வோம். நாங்கள் நம்பி ஆராதிக்கிற மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய வேத வசனத்தை கேட்டார். இதோ இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை எவ்வளவுமாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார், மகிமையிலே ஏறெடுக்கப்பட்டார், ஆவியிலே கொலை உண்டார், மாம்சத்திலே கொலை உண்டார் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் உடைய வார்த்தை சத்தியத்தை உடைய வசனத்தை நாங்கள் கேட்டோம். எங்களுக்காக அல்லவா நீர் வெளிப்பட்டீர், எங்களுக்கல்லவா நீர் ஆண்டவரே கொல்லப்பட்டீர், எங்களுக்காக அல்லவா ஆண்டவரே நீர் எல்லாவற்றிலும் ஆண்டவரே மகிமை உள்ளவராய் நீர் ஆண்டவரே ஏறெடுக்கப்பட்டீர். நமக்கு நடு செலுத்துகிறோம். நாங்களும் அந்த மகிமையின் வாழ்வை காணும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும். செய்தியை கேட்டபடி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக உங்கள் ஜெபத்தில் ஜெபித்து நினைவு கூறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.